ஃபைனலி மோஸ்ட் ரெக்வஸ்டட் ஆஃப்டர் கேர் பாம் மேக்கிங் ரெசிபி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நம்புகிறேன். வீடியோவை கடைசி வரை வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் மை அப்கமிங் சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஆஃப்டர் கேர் பாம் மேக் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பீஸ் வேக்ஸ் அண்ட் ஷியா பட்டர் தாங்க. இப்போ நான் 10 கிராம்ஸ் பீஸ் வேக்ஸ் எடுக்கிறேன். பீஸ் வேக்ஸ் இந்த மாதிரி பீஸ் வேக்ஸ் பெல்லட்டாகவும் கிடைக்கும், பார் மாதிரியுமே கிடைக்கும். நெக்ஸ்ட் 20 கிராம் ஆஃப் ஷியா பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ 10 கிராம்ஸ் ஆஃப் பீஸ் வேக்ஸ் அண்ட் 20 கிராம் ஆஃப் ஷியா பட்டர். இப்போ 10 ml ஆஃப் கெரியர் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். கெரியர் ஆயில்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் இந்த மூணுமே ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் 30 ml வச்சு. விச் மீன் 10 ml 10 ml 10 ml வச்சு 30 ml ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டபுள் பாயிலிங் மெத்தட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. வெசலில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஸ்டவ்லேயுமே பண்ணலாம். நான் கேஸ் ஸ்டவ்வில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஆல்ரெடி குட்டி பவுலில் மேக் பண்ணி வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸை இந்த பெரிய பவுலில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட நேம் தான் டபுள் பாயிலிங் மெத்தட். விச் மீன் பெரிய அந்த வெசலுக்கு மேலே இந்த குட்டி பவுல் இருக்கணும். வாட்டர் டைரெக்டாக அப்ளை ஆகக்கூடாது அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு மேலே. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படியே லீவ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிரும். ஃப்ராக்ரன்ஸ்க்காக 1 ட்ராப் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நான் இங்கே யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன எசென்ஷியல் ஆயில் பிடிச்சிருக்கோ அதில் 1 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 3 ட்ராப்ஸ் 3 to 4 ட்ராப்ஸ் உங்கள் மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் ஸ்மால் குவான்டிட்டிக்கு பண்ணுறதுனால ஒன்லி 1 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ண போகிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் பிக்மெண்ட் 100% ஸ்கின் ஃப்ரீ கலர் பிக்மெண்ட் தான். பிராண்டட் லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுற கலர் பிக்மெண்ட் தான். ஒன்லி 1 pinch தான் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் பண்ணுற மெஷர்மெண்ட் பொறுத்து 2 pinch ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் பிக்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷாப்லேயுமே அவைலபிளாக தான் இருக்குது. A to Z எல்லா மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஷாப்பில் அவைலபிள் தான். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த லிக்யூட் எல்லாமே நீட்டாக படும், இல்லைன்னா திட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டாக நம்ம ஷாப்பில் இந்த 3 கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாம் கண்டெய்னரில் குயிக்காகவே லிக்யூட் எல்லாமே கன்வெர்ட் பண்ணிக்கணும். ரொம்ப டைம் ஆகிட்டு அப்படின்னா, ரொம்ப டைம் இல்லை கொஞ்சம் டைம் ஆனாலே அது ரொம்ப கட்டி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பாம் கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 பாம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் அப்படியே ஹாஃப் பண்ணிங்கன்னா 6 பாம்ஸ் கிடைக்கும். இந்த பாம் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 5 கிராம் அண்ட் 8 கிராம் குவான்டிட்டியில் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ 5 கிராம் குவான்டிட்டியில் பண்ண போகிறேன். இந்த 5 கிராம் பாம் கண்டெய்னரில் தான் 12 பாம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி பாம் கண்டெய்னரில் எல்லா லிக்யூடுமே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பூனை விட பெஸ்ட் மெஷர்மெண்ட் கப்லேயுமே அந்த லிக்யூடை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து உங்கள் பாம் கண்டெய்னரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்லோவாக பண்ணிங்கன்னா லிக்யூட் எல்லாமே கட்டி பிடிச்சிடும். அதுக்குமே ஒரு ட்ரிக் இருக்குது, அதுவுமே இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தாங்க ஸ்லோவாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி உடனே கட்டி பிடிச்சிரும். ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணால் எல்லா லிக்யூடுமே கீழே விழும். ஸ்லோவாக பண்ணால் இந்த மாதிரி கட்டி பிடிச்சிரும். என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்யூட் கட்டி பிடிச்சதை இந்த மாதிரி எகெயின் ஒருக்கா கூட டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அது மெல்ட் ஆகிற வரை பண்ணால் போதும். இந்த மாதிரி சூப்பராக மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆன உடனே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க பாம் கண்டெய்னரில். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் 15 to 20 minutes அப்படியே லீவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரத்தில் அது செட் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எனி சஜஷன்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye.